மாப்பிள்ள இவர்தான் மாப்பிள்ள நான் சொன்ன ஆளு. எப்பவுமே ஏகப்பட்ட பணம் இவர்கிட்ட புழங்கிட்டு இருக்கும் மாப்பிள்ள. நம்ம கஷ்டத்துக்கு இவர்கிட்ட கண்டிப்பா பணம் இருக்கும் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. அண்ணே வணக்கம்ண்ணே. பாப்பா அழகு உட்காரு. மாப்பிள்ள உட்காரு மாப்பிள்ள. நீயும் உட்காருப்பா. சரி. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். நல்லதுண்ணே. அண்ணே எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும், கொடுத்து உதவ முடியுமா? எவ்வளவு வேணும்? பாத்தியா, நான் தான் அண்ணனை பத்தி சொன்னேன்ல. வந்த உடனே நல்ல மனுஷன், எதையும் கேட்காம உனக்கு எம்புட்டு தொகை வேணும் நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டா இருப்பாரு. மாப்பிள்ள எம்புட்டு வேணும்னு சொல்லு. அண்ணே ஒரு 50 லட்சம். 50 லட்சமா? ஆமாண்ணே, ஒரு சின்ன பிரச்சனையாயி போச்சு. ஒருத்தனை நம்பி இம்புட்டு பணத்தையும் கொடுத்தோம். அந்த நாரப்பைய களவாணி பைய மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானே. அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து இப்படி நிக்க வேண்டியதா போச்சு. அதே மாதிரி இந்த பணத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டா? இல்லண்ணே, அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அதை எப்படிப்பா நான் நம்புறது? உங்களுக்கு நம்பிக்கை வர என்ன பண்ணணும்? உங்களுக்கு சொத்து இருந்தா சொல்லுங்க, அதை வச்சு நான் பணம் தரேன். வீடு, காரு, தோட்டம், துறவெல்லாம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. ஒரு காய்கறி ஃபேக்டரி தான் இருக்கு. அதுல மிஷின் மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் இருக்கு, அவ்வளவுதான். காய்கறி ஃபேக்டரியா? என்ன ஒரு 300 பேர் வேலை செய்வாங்களா? அவ்வளோலாம் இல்லைண்ணே, ஒரு 30 பேர் வேலை செய்யறாங்க. அப்ப சின்னதுதான். அதுல உள்ள பொருளுக்கு வேண்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அதுக்கு மேலன்னா வேற எங்கேயாவது வாங்கிக்கங்க. அதனால இந்த காலத்துல ஆளையெல்லாம் நம்பி பணம் தர முடியாது. ஏற்கனவே நீங்க கொடுத்த பணம் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு பயம்தான். அண்ணே என்கிட்ட அதை தவிர வேற எதுவும் இல்லைண்ணே. அப்ப என்கிட்டயும் பணம் இல்லை. அது வந்து சரி, போயிட்டு வாங்க. மாப்பிள்ள இவர் பணம் கொடுக்கலன்னா என்னடா, அதுக்கேண்டா உடனே இப்படி ஆயிட்ட? டேய், எனக்கு தெரிஞ்ச 2-3 இடம் இருக்கு, அங்கெல்லாம் போய் பணத்தை கேட்போம். எவனாவது ஒருத்தன் கொடுப்பான்டா, அதுக்கேண்டா உடனே முகத்தை மாத்துற? மனசு கஷ்டமா இருக்குடா. வாடா உட்கார்றா. என்ன நேரமோ தெரியல. சே, போலாம். அண்ணே வணக்கம். வாங்க உட்காருங்க. பணம் வேணும்ண்ணே. எவ்வளவு வேணும்? 50 லட்சம். டாக்குமெண்ட் இருக்கா? இருக்கு, கொண்டுட்டு வந்திருக்கோம்னே. குடும்பம்ல இந்தாங்க ஃபேக்டரியோட பத்திரம். கடை மட்டும் தானா? இடம் ஒண்ணும் இல்லையா? இல்லண்ணே. அப்போ ஒரு 3 லட்சம் தரேன். 3 லட்சம் பத்தாதுண்ணே. சரி, நாங்க வேற இடம் ட்ரை பண்ணி பாக்குறோம். மாப்பிள்ள கொஞ்சம் பேசி பாப்போம்டா. இருடா வரங்கண்ணே. வரண்ணே. போயிட்டோம். எவ்வளவு வேணும்? 50 லட்சம். இது அவ்வளோலாம் ஒர்த்து இல்லைங்க. 2 லட்சம்னா ஓகே, கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க, ஒர்த்து இல்லை, கொடுக்க முடியாதுங்க. சரிங்க. வாங்க. அவ்வளோலாம் வராது. வேணா 4 லட்சம் தரேன். அதுவும் நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தரேன். இல்லண்ணே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அண்ணே. டே மாப்பிள்ள, வா வேற இடம் போ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. வாங்க உள்ள வாங்க, உள்ள உட்காந்து பேச. இருக்கட்டுப்பா, அவசரமான விஷயம், இங்கேயே பேசிக்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அது இவ்வளவு நடந்திருக்கா? திருடிட்டு போனாங்களா? புடிச்சிட்டீங்களா?
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துலான்னு இருக்கோம். அதான் உங்களை பார்த்து பேசலான்னு. இப்படி திடுதுப்புன்னு வந்து கேட்குறீங்க. யாராலையும் திடீர்னு 50 லட்ச ரூபா பெரட்ட முடியாதுண்ணே. வேணும்னா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். இல்லை, 2 நாளில் பணம் தரோம்னு வாக்கு கொடுத்துட்டோம். சரி, வேற இடத்துல கேட்டு பார்க்குறோம். சரிண்ணே, வரேங்க. வாங்க. மூணு லட்சம். அவளெல்லாம் தர முடியாது. அண்ணே கொஞ்சம் மனசு வைங்கண்ணே, இப்படி சொன்னா எப்படி? வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருன்னே இருக்கா? அதனால தானே உங்களை தேடி மதிப்புக்கு தகுந்த பணம் தான் கிடைக்கும். வேற ஏதாவது பெரிய கடை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி இருந்தா சொல்லுங்க. அண்ணே, அதெல்லாம் இல்லைங்கிறதுனால தானே நாங்க இதை எடுத்துக்கிட்டு வந்தோம். அவ்வளவு பணம்லாம் நம்ம ஊர்ல யாருக்கிட்டையும் கிடைக்காதுப்பா. அண்ணே நீங்க கொஞ்சம் மனசு வைங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அவளெல்லாம் தர முடியாது தம்பி. அண்ணே, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கண்ணே. என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டையும் கேட்டுறாதீங்க. அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. அண்ணே, நீங்க இல்லைன்னு சொன்னா கூட. டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள, டேய் டேய் மாப்பிள்ள, டேய் 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 டேய், என்னடா நீ? ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம பணம் கேட்டோம். ஊர்ல இருக்கிற எவனும் நமக்கு பணம் தர மாட்டேங்கிறான். டேய், அவங்க இடத்துல இருந்து கேட்கறது நியாயம் தான்டா. அவங்க செக்யூரிட்டிக்காக அவங்க என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபேக்டரிய அடமானம் வைக்க சொல்லும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு மாப்பிள்ள. அதுக்காக நீயே ராசாத்தி நம்மளாம் எம்பிட்டு கஷ்டப்பட்டோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஒன்றும் வருத்தப்படாத, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா. நீ வாடா, வா, நம்ம நேரா ஃபேக்டரிக்கு போவோம். ராசாத்திக்கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்லுவோம். சரிதானே? வா. சரி. என்ன பண்றீங்க? 50 லட்சம் ரெடி பண்ணணும் கண்மணி. இந்த நகையெல்லாம் வச்சா ஒரு 15லேருந்து 20 லட்சம் வரும். மீதி பணம் வெளியே வாங்கி ரெடி பண்ணிடலாம்ல. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த இதை விட்டா வேற வழி தெரியல கண்மணி. அதான் இதை வச்சிடலாம், இல்ல வித்துடலாமே. இது என்னோட நகை, என் அம்மா எனக்காக போட்டு விட்டது. முதல்ல கொடுங்க அதை. நம்ம குடும்ப மானத்தை விட உனக்கு நகை தான் பெருசா போச்சுல? ஆமா, எனக்கு ஏன் நகை தான் பெருசு. ஏன்டி இப்படி சுயநலமா இருக்க? ஓ, இப்பதான் இந்த கண்மணி உங்களுக்கு தெரியறாளா? எதுக்கு எடுத்தாலும் ராசாத்தி ராசாத்தின்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல. அந்த ராசாத்தி ரெடி பண்ணி கொடுப்பா குடும்ப மானத்தை காப்பாத்த. ஏய், அவளால எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவ 2 நாள்ல ரெடி பண்றேன்னு சொல்லிருக்கா. அவ பெரிய இவன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப பாக்குறேன் அவ எப்படி பணத்தை ரெடி பண்றான்னு. ஏய், இப்ப முடிவா என்னதாண்டி சொல்ல வர? ஏன் நகைய என்னால யாருக்கும் தர முடியாதுங்க. நீங்க வேற ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏய், நீ இப்படி இருப்பன்னு தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்டி. என்ன ஜென்மடி நீலா, உன்னை பார்த்தாலே பாவண்டி. வாங்க பாரி. மாமா மங்கை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாமா. உங்களை பார்க்க தான் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஒரு பிரச்சனை, அதான் உங்களை பார்க்கறதுக்காக கோயிலுக்கே வந்தோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். நீங்க எங்களுக்கு கடனா கொடுத்தீங்கன்னா 1 வாரத்துல அதை திருப்பி கொடுத்துருவோம். எங்களுக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க மாமா. எனக்கு உங்க சூழ்நிலை புரியுது. நானும் அதே கண்டிஷன்ல தான் இருக்கேன். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்போ 70 லட்சம் ரூபாய்க்கு கடனாளியா இருக்கேன்.
அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்க பணம் கேட்குறீங்க. நானே 2 நாள் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பணம் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ நீங்களும் என்ன மாதிரி ஆயிட்டீங்க. என்னால உதவ முடியாம இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. நாங்க வேற யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறோம். சரி, வேற யார்கிட்டயாவது கேளுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரிம்மா, பாரி, நான் வரேன். அம்மா, அடுத்த லோடுக்கு எவ்வளவு காய் கட் பண்ணணும்? அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? இல்ல, சும்மாதான். அடுத்த லோடுக்கு எவ்வளவு காய் கட் பண்ணுமா? அப்ப இருந்து 40 கிலோ கட் பண்ணியாச்சா? எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிக்க போறாங்கம்மா. சரி, அப்ப அதை பேக் பண்ணுங்க. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா. மாமா, பணம் கிடைச்சிருச்சுல? மாமா. இல்ல. ஏன் மாமா? ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க? நம்ம மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லம்மா, ஏதாச்சும் சொத்து இருந்தாதான் தருவாங்களாம். ஆமா ரசாத்தி, சும்மாலாம் தர மாட்டாங்களா? சொத்து பத்திரம், நகை இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. நமக்கு இருக்கிற சொத்து இந்த ஃபேக்டரி தானே மாமா. அதையும் அடகு வைக்க பார்த்தோம் ராசாத்தி. யாரை கேட்டாலும் 3 இல்ல 2 லட்சம் தான் தருவேன்னு சொல்றாங்க. மாமா, அடகு எதுக்கு வைக்கணும்? வித்துற வேண்டியது தானே. என்ன பேசுற நீ? நான் தான் சொன்னல, இது உன் அடையாளம்னு. நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இது எப்படி விற்க முடியும்? அடகு வேணா இல்ல வைக்கலாம். மாமா, இப்பதான் நமக்கு நிலைமை சரியில்லைல்ல. சரி, நமக்காக பார்க்கலனாலும் அங்க பாரு, இதை நம்பி 20 குடும்பம் இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. அவங்க சந்தோஷமும் இதை நம்பிதான் இருக்கு. இதை வித்தா அவங்க குடும்பம் எல்லாம் எங்க போகும்? அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களோட எல்லா புருஷனும் வேலைக்கு போகல. அந்த சேர்மன் வேலை கிடைக்காம பண்ணிட்டான். இப்ப இவங்களையும் போக சொன்னா எங்க போவாங்க? சொல்றது கேளு, விக்க வேணாம். வேணா அடகுக்கு எங்கேயாவது கேட்டு பார்ப்போம். மாமா, அவங்க எல்லாரும் நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுனால தான் அவங்க புருஷங்களுக்கு வேலை கிடைக்காம அந்த சேர்மன் பண்ணிட்டான். இதை விட்டு அவங்க போனா இன்னும் நிம்மதியா சந்தோஷமா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் வேலையும் கிடைக்கும். இப்ப உன்னோட குடும்பம் தான் பெருசா தெரியுதுல்ல? இவ்வளவு நாள் நம்ம நல்லா இல்லைன்னாலும் ஊர் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன். இப்ப உனக்கு என்னாச்சு? ஊர் நல்லாதான் மாமா இருக்கணும். ஆனா முதல்ல நம்ம குடும்பம் தான் முக்கியம். இந்த பிரச்சனை கூட என்னால தானே வந்துச்சு. ஏன் நம்ம வீடு விக்கிற அளவுக்கு போனாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேக்டரி ஏன் விற்க கூடாது? மாப்பிள்ள, ராசாத்தி சொல்றதாண்டா எனக்கும் சரின்னு படுது. டேய், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. இது அவளோட அடையாளம்டா. அவ தான் புரியாம பேசுறானா நீயும் சேர்ந்து புரியாம பேசிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள, முதல்ல நம்ம வீட்டோட பிரச்சனையை முடிக்க பார்க்கணும்ல. மாமா, இது இல்லனா நம்மளால இன்னொரு ஃபேக்டரிய நாம உருவாக்க முடியாதா? எதுவுமே இல்லாம இவ்ளோ பெரிய ஃபேக்டரிய உருவாக்கி இருக்கோம். நம்மளால கூடிய சீக்கிரமே இதை விட பெரிய ஃபேக்டரியே நாம கட்ட முடியும் மாமா. இல்ல, நீ 1000 தான் சொன்னாலும் என்னால முடியாது. நம்ம வேற ஏதாவது பணத்துக்கு முயற்சி பண்ணலாம். இதை உருவாக்க இந்த நிலைமைக்கு வர நம்ம எவ்வளவு பாடுபட்டிருக்கோம்.
எல்லாம் தெரிஞ்சு நீயே எப்படி பேசுற பாத்தியா? ஐயோ மாமா, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஒரேடியா வெளியில போகல, கொஞ்சம் தள்ளி தான் போறோம். திரும்பவும் ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டா நாம இதே மாதிரி இன்னொரு ஃபேக்டரியை உருவாக்கலாம். ஆமாண்டா மாப்பிள்ள, ராசாத்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்குடா. அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லடா, எப்படி இந்த அளவுக்கு முன்னேறி வந்தோமோ அதே மாதிரி திரும்ப நம்ம முன்னேறி வந்துடலாம் மாப்பிள்ள. நீ ஒன்னும் கவலைப்படாத மாப்பிள்ள. இப்ப ராசாத்தி சொல்ற மாதிரி அப்பாவை பத்தி யோசிக்கணும்ல மாப்பிள்ள. மாமா வித்துடலாம் மாமா, அடுத்து எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி, அப்பா பேர் கெட்டக்கூடாது, அதுக்காக இதை பண்ணிதான் ஆகணும். சரிடா போலாம் மாமா. நான் வரேன் மாமா. மாப்பிள்ள, ராசாத்தி சொல்றது சரிதான். நீ ராசாத்தியுமே போங்க. விக்கிறதா இருந்தா எப்படியும் ராசாத்தி தானே கையெழுத்து போடணும். நான் இங்க இருந்து ஃபேக்டரியை பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. சரி, எதுனாலும் ஃபோன் பண்ண. சரி போயிட்டு வந்துடுறோம். வா. கடவுளையே, இந்த சோதனை இவங்க 2 பேரும் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இதை உருவாக்குனாங்க. இது இருக்காங்க சித்தப்பா. வாங்க சமந்தி. இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டாளா? இன்னும் கண்ணு முழிக்கலையா? அப்படியேதான் இருக்கா. பொன்னி எங்க போயிருந்தா? எப்படி ஆச்சு? முத்தரசன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தா. வர லேட் ஆயிடுச்சு, நம்ம ஊர் அரச மரத்துக்கிட்ட நிக்கிறேன், வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. நான் அங்க போய் பார்த்தா ஆளையே காணோம். அதுக்கப்புறம் நானும் இனியும் போய் நைட்டு முழுக்க தேடி பார்த்தோம். ஆனா எங்க தேடியும் அவ தென்படவே இல்லை. அப்புறம் உங்க விஷயம் தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு வரும்போதுதான் அவ வர்ற பாதையில மயங்கி கிடந்தா. அண்ணிய கூட்டத்துல யாராவது அடிச்சிருப்பாங்களோ? இல்ல கபிலா, அவ வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் மயங்கி விழுந்து கிடந்தா. அப்புறம் எப்படி அடிச்சிருப்பாங்க? அப்போ பொன்னி கண்ணு முழிச்ச பிறகுதான் விவரம் என்னன்னு தெரியும். ஆமாங்கய்யா. எவ்ளோ தைரியமா எல்லார்கிட்டயும் வாய் பேசுற பொன்னியையே மோசம் பண்ணிருக்காங்களே. என்னது மோசமா? இல்ல, அடிபட்டு கிடக்குறால அத சொன்னேன். அத்தை, சும்மா இருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க மனசு தேவையில்லாம காயப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க வாயை திறந்தாலே ஏடா கூடமா தான் பேசுவாங்க. என்னைக்கு நல்லது பேசிருக்காங்க? ஏதோ பொன்னி மேல இருக்கிற அக்கறையில சொன்னேன். இதுக்கு போய் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? ஆஹா, உங்க அக்கறைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? புனிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியா இருக்கு. விடிஞ்சா பாரி ஐயா காலி. ஆமாண்ணே. அவர் மட்டுமா? இனியனும் ராசாத்தியும் தான் காலி. யாரு எப்படி போனா நமக்கு என்னடா? திருடிட்டு வந்த பணத்தை நம்ம ஐயா கிட்ட கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுறோம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி பணத்தை அடிச்சிட்டாங்கய்யா. சபாஸ்ரா. இந்தாங்க. முருகா, இந்தடா. ஐயா, பாரி ஐயா வீட்டுல இருந்து திருடியாச்சு. ஊர் மக்கள்லாம் பாரி ஐயா சொல்லிதான் பணம் போட்டாங்க. இப்ப அதே பாரி ஐயா பணம் திருடு போச்சுன்னு சொன்னா மக்கள் எல்லாம் நம்பிட மாட்டாங்க. சிஸ்டர். பொன்னி, கண்ணு முழிச்சிட்டீங்களா?
இங்க வாங்க. என் வீட்ல இருந்து யாராவது வந்திருந்தா வர சொல்லுங்க. என் வீட்டுக்காரரை வர சொல்லுங்க. நான் கொஞ்சம் பேசணும். இதை வர சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களை உடனே வர சொன்னாங்க. வாங்க. சீக்கிரம் போங்க. போச்சு, கண்ணு முழிச்சிட்டாளா? ஏதோ பேசணும்னு வேற சொல்லியிருக்கா. என்ன சொல்ல போறாளோ? கண்டிப்பா எல்லாரும் மாட்ட போறோம். பொன்னி பொன்னி ஐயா பொன்னி, இந்த நேரத்துல ரொம்ப பேசக்கூடாதுமா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, எல்லாம் சரியா. இல்லைங்கய்யா, நேத்து 2 பேர்